வணக்கம். இது தமிழ் வலசை. நான் முத்துலட்சுமி. இறைவன் அருளிய நெறியில் அவரை எப்பொழுதும் புகழ்ந்து பாடியும் சிவோக நிலையில் அமர்ந்தும் இருங்கள். அப்படி இறைவனை உணர்ந்தால் முற்றறிவு பெறலாம் என்கிறார் திருமூலர் திருமந்திரத்தில். பார்க்கலாம். சாந்து கமலும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. சிவன் தேவர்க்கு அருளிய உண்மை நெறி சந்தனத்தோடு கலந்து மணக்கின்ற கத்தூரியை போன்றது. அத்தகைய மெய்நெறியில் நான் செல்ல அரிய சுடர் போன்ற ஒளியினை தருகின்ற சிவபெருமானின் 1000 திருநாமங்களையும், சிவனுடைய ஒவ்வொரு நாமமும் நிறைந்த கிரணங்களையுடைய ஒவ்வொரு சூரியனைப் போல ஞான ஒளி அளிப்பன. அப்படியெனில் சிவனின் 1000 திருநாமங்கள் என்பது மிகுந்த பேரொளிமிக்க ஞானத்தை வாரி வழங்க வல்லது. அந்த 1000 திருநாமங்களையும் நான் நடக்கும் பொழுதும் இருக்கும் பொழுதும் புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கின்றேன். இறைவன் அருளிய நெறியில் அவனை எப்பொழுதும் பரவி போற்றி உய்கின்றேன் என்கிறார் திருமூலர். ஆற்றுகிலா வழியாகும் இறைவனை போற்றுமின், போற்றி புகழ்மின், புகழ்ந்திடின் மேற்றிசைக்கும் கிழக்கு திசை எட்டொடு மாற்றுவன், அப்படி ஆட்டவும் ஆமே. பிறர் எவராலும் சாதிக்க இயலாத செந்நெறியில் விளங்குபவர் சிவன். அவர் சிவோகம் பாவனையில், அதாவது தவநிலையில் நிற்பார்க்கு உதவி அருள்பவன். அத்தகைய இறைவனை போற்றி புகழுங்கள். அவ்வாறு புகழ்ந்திட்டால் மேற்றிசையும் கிழக்கு திசை முதலான 8 திசைகளையும் மாற்றியமைக்கும் இறைவன் போல நீங்களும் ஆகிச் செயல்படலாம். மேற்றிசை ஆகாயம் உச்சி, அதில் விளங்குவது ஈசான முகம். சிரசில் கவிழ்ந்த அட்டதள கமலத்தை நிமிரும்படி செய்தல். அட்டதள கமலம் கவிழ்ந்து இருந்தால் ஜீவனது எண்ணம் கீழ்முகமாக விளங்கும், அதாவது உலகியலை நோக்கி உலகமுகமாய் விளங்கும். அது நிமிர்ந்த பொழுது ஜீவனின் எண்ணம் மேல்முகமாக ஆகும். அவரது ஊர்த்துவ முகமாகிய ஈசானன் ஒளிமயமாக விளங்கும். சிவோகம் பாவனை செய்வோன் ஏகதேசமாய் நின்று சிற்றறிவு நின்றும் நீங்கி முழு வியாபகமாய் எங்கும் பரவி எல்லாம் உணரும் தன்மையில் நின்று அறிவதாகிய முற்றுணர்வு பெறுவர் என்பதாகும். இறைவனை புகழ்ந்தால் முற்றறிவு பெறலாம் என்கிறார் திருமூலர். நாமும் தவநிலையில் அமர்ந்து அட்டதள கமலத்தை மேல்முகமாக்கி சிவத்தை உணர்ந்து முற்றறிவு பெற முயல்வோம். தமிழால் இணைந்திருப்போம். நன்றி.